இரண்டாவது கணவரின் நடவடிக்கை சரியில்லாமல் பிரிந்த மனைவியை ஒன்றாக இருக்கும் பொழுது எடுத்த வீடியோ போட்டோக்களை மற்றும் நிறைய ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்களை உறவினர்களுக்கு எல்லாம் அனுப்பி மிரட்டிய காஞ்சிபுரத்தை சார்ந்த பாண்டியன் என்ற நபரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த காஞ்சனா என்ற பெண் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் என்னுடைய அந்தரங்க புகைப்படங்கள் சிலவற்றை மற்றும் பல்வேறு ஆபாச புகைப்படங்கள் மற்றும் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கும் என் உறவினர்களுக்கும் எல்லாம் அனுப்பி நான் சொல்லும் இடத்திற்கு தனிமையில் வரவேண்டுமென மிரட்டுகிறார். அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொடுத்த புகார் சம்பந்தமாக இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் எந்த ஊரில் இருந்து உபயோகப்படுத்துகிறது என்பதை கண்டறிந்த இணையவழி போலீசார் மேலும் அது எந்த செல்போன் மூலமாக செயல்படுவது என்பதை கண்டுபிடித்து மேற்படி நபரை திண்டிவனம் அருகே சென்று கைது செய்து விசாரித்த போது மேற்படி நபர் அந்த பெண்ணின் இரண்டாவது கணவர் என்றும் அவருக்கு பல்வேறு பெண்களுடன் தொடர்பு இருப்பதும் தெரிந்து மேற்படி காஞ்சனா தங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லி அவரை பிரிந்து தனியாக வந்துவிட்டது தெரியவந்தது. மேலும் தன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் தன்னுடன் சேர்ந்து வாழவில்லை என்றால் உன்னை நான் அசிங்கப்படுத்துவேன் என்று இந்த புகைப்படங்களை எல்லாம் மேற்படி காஞ்சனாவிற்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் அனுப்பியது விசாரணையில் தெரியவந்தது. பெண்ணினுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை அந்த பெண்ணிற்கும் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாம் அனுப்பிய காரணத்தினால் இணையவழி சட்டத்தின்படி மேற்படி நபரை காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான IRNBN ASI சுதாகர், காவலர் அருண் மற்றும் பெண் காவலர் அபிநயா மேற்படி நபரை திண்டிவனம் அருகில் வைத்து கைது செய்து அவரிடம் இருந்த ஆபாச புகைப்படங்களை அனுப்ப பயன்படுத்திய செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இது பற்றி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் கூறுவது என்னவென்றால், பெண்கள் தங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை எடுப்பது மற்றவர்களுடன் பகிர்வதால் பின்னாளில் அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களால் பிரச்சினைக்கு உள்ளாகிறார்கள் அல்லது அந்த புகைப்படங்களை வீடியோக்களை வைத்துக்கொண்டு மிரட்டப்படுகிறார்கள். தனிப்பட்ட புகைப்படங்களை எடுக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் பெண்கள் செயல்பட வேண்டுமென தெரிவித்தார்.